Hi everyone, welcome to my channel. TNPSC Group 2 and 2A Prelims இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து குப்தாஸ் டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியாவை ரூல் பண்ண ஒரு மிகப்பெரிய எம்பையர் மௌரியன் எம்பையர்னு சொல்லலாம். ஸோ மௌரியன் எம்பையரோட டிக்ளைனுக்கு அப்புறம் நிறைய சின்ன ராஜாக்கள் உருவானாங்க, அப்புறம் அழிஞ்சாங்க. சின்ன சின்ன கிங்டம்ஸ் ஃபார்ம் ஆகி அழிஞ்சது. 3rd செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடை ரூல் பண்ணிட்டு இருந்த குஷானா டைனாசிட்டி ஆகட்டும், சவுத் சைடு ஆந்திரா கிட்ட அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்த சதானஸ் ஆகட்டும், அது எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் என்னாச்சுன்னா குப்தா டைனாசிட்டி உருவாச்சு. ஆல்மோஸ்ட் 300 550 AD வரைக்குமே அவங்க நல்லா ரூல் பண்ணாங்க. அவங்க நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை கன்கொயர் பண்ணாங்க. அவங்களோட டைம் பீரியட்ல நிறைய பொலிட்டிக்கலாகவும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எஜுகேஷன், ஆர்ட்ஸ், சயின்ஸ், நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ட்ரேடிங் அதெல்லாமே பண்ணாங்க. ஸோ இதனால நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தாவோட பீரியட் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ரூல் பண்ண பீரியடை. குப்தா கிங்ஸோட பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின்ஸ், கிங்ஸே காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீகுப்தா, கடோத்கச்சா அவங்கெல்லாம் கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த இதுலேயே என்னன்னா அவங்களுடைய டைட்டில் மகாராஜா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கும். அதே மாதிரி சமுத்திரகுப்தா எடுத்துக்கிட்டா அவர் வீணை பிளே பண்ற மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கு. சந்திரகுப்தா 2 எடுத்துக்கிட்டா அவர் தான் ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு இஷ்யூ காப்பர் காயின்ஸ். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரகுப்தாக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆக்சுவலி அசோகா பில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அசோகா பில்லர்ல அலகாபாத்ல இருக்கிறது. அதுல சமுத்திரகுப்தாவை பத்தி ஒரு 33 லைன்ஸ்ல அவரோட பர்சனாலிட்டி, அவரோட அச்சீவ்மெண்ட் பத்தி ஹரிசேனான்றவர் எழுதியிருப்பாரு. எந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் நாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெஹ்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எங்கன்னா டெல்லியில இருக்கு. இதுல என்னன்னா சந்திரான்ற கிங் பெங்கால்ல இருந்து இண்டஸ் ரிவர் தாண்டி ரூல் பண்ணாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த எந்த 1 or 2 மென்ஷன் பண்ணல. ஸோ பட் அவரோட பீரியடு அப்புறம் ரீஜன் கவர் பண்றதை வச்சு அது சந்திரகுப்தா 2ன்ட்டு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி உதயகிரி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், இதுலெல்லாம் நமக்கு குப்தா கிங்ஸ் பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு தான் வருது. அதே மாதிரி சாட்சி ஸ்டோன்ல சந்திரகுப்தா 2 அவரை பத்தின இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி பிட்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல ஸ்கந்தகுப்தா பத்தி, காத்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், மதுபான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் பஞ்சாப்ல இருக்கு, சோன்பட் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் கிளேசி. ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு குப்தா கிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. லிட்ரேச்சர்னு பார்த்தா குப்தா பீரியட் அந்த கிங்ஸோட கோர்ட்லேயே நிறைய ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் காளிதாசர், விஷாகதத்தா, ஹரிச்சந்திரா, ஹரிசேனா, அந்த மாதிரி நிறைய ஹரிசேனா, ஹர்ஷா அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய புக்ஸ் அதில் நம்ம ஒரு பீரியட்ல இருந்த அந்த குப்தா கிங்ஸை பற்றி நமக்கு தெரிய வருது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது விஷ்ணு, மத்ஸ்யா, வாயு, பகவத புராணாஸ் அண்ட் நிதி சாஸ்திரா ஆஃப் நாரதா. அதே மாதிரி விஷாகதத்தா எழுதின தேவி சந்திரகுப்தம், முத்ர ராட்சசா, பானாது ஹர்ஷ சரித்ரா, அப்புறம் காளிதாசாவோட ஒர்க்ஸ், அப்புறம் சைனீஸ் பில்கிரிம் ஒருத்தர் வந்தார் பாஹேன்ட்டு, அவரு எழுதின நோட்ஸ்லயும் நம்மளால கிங்கு, அவங்களுடைய ரிலிஜன், எந்த ரிலிஜன், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அதை போக போக வரும். ஸோ போக போக இருக்கிற ஸ்லைட்ஸில் வரும். இப்போதைக்கு அந்த என்னென்ன சோர்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கலாம். பாஹைன் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஹர்ஷாவோட ரத்னவலி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, அப்புறமா இன்னொரு சைனீஸ் டிராவலர் ஹியான் சாங்கோட சியூகி, இந்த மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸில் நம்மளால
குப்தா கிங்ஸை பற்றி பார்க்க முடியுது. குப்தா டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் கிங் வந்து ஸ்ரீகுப்தா. ஸ்ரீகுப்தா தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி. அவர் வந்து ப்ரெசன்ட் டே பெங்காலும் பீகார் அந்த பார்ட்டை வந்து ரூல் பண்ணாரு. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு பி ஃபீச்சர்ட் ஆன் காயின்ஸ். ஓகேவா. அவரோட சன் வந்து கடோத்கஜா. இவங்க ரெண்டு பேரையுமே வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடோத்கஜாவோட சன் வந்து சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1 வந்து லிச்சாபி பிரின்சஸ் குமாரதேவி அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் லிச்சாவின்றது வந்து ஒரு நேபாளுக்கும் கேங்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு டெரிட்டரி. ஸோ இது வந்து இந்த மேரேஜ் வந்து ஒரு ராயல் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் அவங்க டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சந்திரகுப்தா 1 அவரை வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்ற டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ல. சந்திரகுப்தா 1 பீரியட்ல எந்த இன்ஸ்கிரிப்ஷனோ காயின்ஸோ கிடைக்கல இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து சக்சஸஸ் வந்து அவரை மென்ஷன் பண்ணுற போது மகாராஜாதி ராஜா அப்படின்ற டைட்டிலோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சந்திரகுப்தா 1 அவங்க பையன் வந்து சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தா இஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் திஸ் டைனாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ அவரோட கோர்ட்ல இருந்த போயட் தான் வந்து ஹரிசேனா. ஹரிசேனா எழுதுனது வந்து பிரயோக் பிரஷத்தி அப்படின்னா ஒரு அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல சமுத்திரகுப்தாவை பற்றி இவர் வந்து அவருடைய பர்சனாலிட்டி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி எழுதியிருப்பார். ஸோ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருந்து கொண்டது. அடுத்து வந்து சமுத்திரகுப்தாவை வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவர் வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் வந்து ஒரு 9 கிங்டம் வந்து கன்குயர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு 12 ரூலர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரோட ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரிபியூட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இவருக்கு வந்து. அந்த மாதிரி பல்லவா கிங் விஷ்ணு கோபாவெல்லாம் கூட இவர் தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ அதனால வந்து இவரை வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட பீரியட்லேயே ஸ்ரீலங்காவை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் தான் வந்து என்ன ஸ்ரீமேகவர்மன். ஸோ அவர் வந்து இவருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த மாதிரி ஒரு புத்திஸ்ட் மானஸ்ட்ரி வந்து நாங்கள் கயால கட்டணுன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இவர் வந்து வைஷ்ணவசம் தான் ஃபாலோ பண்ணுவார். பட் ஸ்டில் இவர் வந்து புத்திஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கட்டணுன்னு இவரும் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோர்ட்லேயும் ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர் இருந்திருப்பார். அவர் பேர் வந்து வாசுபந்து. இவருக்கு வந்து ஆர்ட் அந்த மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அவர் இது பண்ண கோல்ட் காயினில் இவர் வந்து வீணை ப்ளே பண்ணுற மாதிரி இவரோட இமேஜை பிடிச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கவிராஜா. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் மியூசிக் அவருக்கு வந்து கவிராஜான்ற பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சமுத்திரகுப்தாவோட பையன் தான் வந்து சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கு வந்து இருக்கிற இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யா. இவர் வந்து பாட்டலிபுத்ராவை வந்து கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணியிருப்பாரு. இவரோட பொண்ணு வந்து பிரபாவதி. இவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு பிரபாவதியை வந்து வக்கடக பிரின்ஸோட மேரேஜ் பண்ணி வைப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த இந்த மேரேஜ்னால அந்த வக்கடக பிரின்ஸோட இவர் அலையன்ஸ் வச்சுட்டு சாக்கா ரூலர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியாவை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் மால்வா, குஜராத் அதெல்லாமே வந்து இப்போ வந்து இந்த டைனாசிட்டியோட அட்டாச் ஆகிடும். இவருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. என்னன்னா விக்ரமா, தேவகுப்தா, தேவராஜா, சிம்ம விக்ரமா, விக்ரமாதித்யா, சாக்காரி அப்படின்ட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுடைய கோர்ட்ல தான் வந்து 9 ஜுவல்ஸ் ஆர் நவரத்னான்னு சொல்லிட்டு ஒரு 9 எமினன்ட் பீப்புள், வேரியஸ் ஃபீல்ட்ல எமினண்டா இருக்கிற பீப்புள் வந்து இவர் கோர்ட்ல தான் இருந்திருப்பாங்க. காளிதாசா, அவர் ஒரு சான்ஸ்கிரிட் போயட். ஹரிசேனா சான்ஸ்கிரிட் போயட். அமரசிம்ஹா லெக்சிகோகிராஃபர். அப்புறம் தன்வந்திரி அவர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவர். கஹாபனகா அவர் ஆஸ்ட்ராலஜர். சங்கு ஆர்கிடெக்ட். வராகமிஹிரா ஆஸ்ட்ரோனமர். வரௌச்சி அவர் வந்து சான்ஸ்கிரிட் கிராமரியன். அப்புறம் விட்டல் பட்டான்ட்டு ஒரு மெஜிஷியன். இந்த மாதிரி ஒரு 9 எமினன்ட் பர்சன் வந்து
அவரோட கோர்ட்ல இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய டைம் பீரியட்ல தான் வந்து சைனீஸ் டிராவலர் ஃபாஹென் விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து அப்போ வந்து குப்தா எம்பரர்ல இருந்த ப்ராஸ்பரிட்டியை பத்தி அவரோட ரெக்கார்ட்ஸ்ல எழுதியிருப்பாரு. சந்திரகுப்தா 2 தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங் டு இஷ்யூ சில்வர் காயின்ஸ். ஸோ இவரை வந்து சக்சீட் பண்ணவங்க யாரு? சக்சீடட் பை சன் குமாரகுப்தா 1. ஸோ குமாரகுப்தா 1னா ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சக்ராதித்யா. அவருக்கு அப்புறம் அந்த கிங்ஸ் எல்லாம் வந்து ஹன்ஸ் இன்வேஷன்னால கொஞ்சம் கொஞ்சம் பவர் இழந்துட்டே வராங்க. லாஸ்ட் ரூலர்னு பார்த்தா விஷ்ணுகுப்தா. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். சந்திரகுப்தா 1 அவர் வந்து இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் இந்த நேபாள் பார்டர் அங்கதான் வந்து கன்குயர் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா சமுத்திரகுப்தா பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவருக்கு இந்த சைடும், அதுக்கப்புறமா பே ஆஃப் பெங்கால், கீழே பல்லவா இது வரையும் ரூல் பண்ணியிருப்பாரு. அதை விட சந்திரகுப்தா 2 வந்தோடனே அவரு வந்து அந்த குஜராத், மால்வா, வெஸ்டர்ன் மால்வா அந்த ரீஜன் எல்லாமும் கன்குயர் பண்ணி எல்லாருமே வந்து அந்த டெரிட்டரியை இவங்க 3 பேர் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. குப்தாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். குப்தா ஏஜ்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹைரார்கி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய டைட்டில் வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங்னா அவங்களுக்கு வந்து மகாராஜாதிராஜா, பரமபட்டர்கா, பரமேஸ்வரா, அதாவது ஒரு காடுக்கு ஈக்குவலா வந்து கிங்குக்கு வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. பரம தெய்வத்தானா ஃபார்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் காட், பரம பகவத்தான ஃபார்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் வாசுதேவ கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி கடவுளுக்கு ஈக்குவலான டைட்டிலை வந்து ராஜாக்களுக்கு கொடுத்துருக்காங்க. சம் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சமுத்திரகுப்தாவை மென்ஷன் பண்ணும்போது புருஷா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்லேயே அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புருஷான்னா சுப்ரீம் பீயிங் அப்படின்னு மீனிங். அதே மாதிரி ராஜாக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மினிஸ்டர்ஸோட ரேங்க், டெசிக்னேஷன் அதெல்லாம் வந்து சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குமாரமத்யா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து, குமாரமத்யானா ஹை ரேங்கிங் ஆஃபீஸர், அந்த டைட்டில் வந்து ஒரு 6 வைஷாலி சீல்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த குமாரமத்யான்ற ஒரு போஸ்ட் வந்து பிரின்ஸோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான போஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அமைத்தியான்றது வந்து 6 செவரல் பீட்டா சீல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த குமாரமத்யான்ற டைட்டில் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஹரிசேனா அப்படின்றவர், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இவரு அந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவர், அவருக்கு வந்து குமாரமத்யான்ற அந்த போஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. மகாதண்டநாயக்கான்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அது வந்து சந்தி விக்ரஹாரிகா அவங்களுக்கும், அவங்களுடைய அப்பா வந்து துருவபதி அவருக்குமே அந்த மகாதண்டநாயக்கான்ற ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ரேங்க், அந்த டெசிக்னேஷன் கூட ஹெரிடிட்டரியா இருக்கு, அப்பா பையன்ட்டு அப்படியே போயிட்டு இருந்துக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மினிஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த அசம்பிளியை வந்து அலகாபாத் பிரஷாத்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல சில ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சந்தி விகாரிகா, மகா சந்தி விகாரிகா அப்படின்னா அந்த மினிஸ்டர் ஃபார் பீஸ் அண்ட் வார். இவங்க தான் வந்து வார் இனிஷியேட் பண்ணணுமா இல்லை அலியன்சஸ் ரீடிசைன் பண்ணுமா அதெல்லாம் வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. மகாதண்டநாயக்கா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா, அவங்களும் வந்து ஒரு ஹை ரேங்கிங் ஜுடிஷியல் இல்லைன்னா மிலிட்ரி ஆஃபீஸர். இவங்களை பத்தி வந்து அக்னிகுப்தான்ற புக்லயும் அலகாபாத் பிரஷத்துலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து மகாஸ்வபதி. அவரும் மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் செய்யறவர் தான். ஹி இஸ் அ கமாண்டர் ஆஃப் கேவல்ரி. குப்தா எம்பையர் வந்து ப்ராவின்சஸா பிரிப்பாங்க. அந்த ப்ராவின்சஸ்க்கு பேர் வந்து தேஷாஸ் ஆர் புக்திஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரூல் பண்ண கவர்னர் வந்து உப்பாரிகாஸ் தான் வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து மகாராஜான்னு ஒரு டைட்டிலும் இருக்குன்னு சொல்லிட்டு தாமோதர்பூர் பிளேட்ஸ்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல அங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புத்தகுப்தா பீரியட்ல இருந்த ஏரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்லயும் வந்து ஒரு மகாராஜா சுரஷ்மி சந்திரா அப்படின்றவரு பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராவின்சஸை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிரிக்கிறப்ப விசயாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த விசயாஸோட ஹெட் பேர் வந்து விஷயபதீஸ். ஓகேவா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஒரு சின்ன கிளஸ்டர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸா பிரிக்கிறப்ப அதுக்கு வந்து விதி, பூமி,
பத்தக்கா பேட்டா அப்படின்ற நேம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே அது வில்லேஜ் லெவலா இருக்கும்போது கிராமிகா, கிராமோதய கிராமாध्यக்ஷா அப்படின்ற சொல்றாங்க. அந்த கிராமாध्यக்ஷாவோட ஹெட் தான் வந்து மகாடாரா. அந்த மகாடாராக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு அஷ்டகுலா அதிகாரணா அப்படின்ட்டு தாமோதர்பூர் பிளேட் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாஞ்சி இன்ஸ்கிரிப்ஷனை வந்து பஞ்ச் மண்டலி அப்படின்ற ஒரு கார்பரேட் பாடி பத்தியும் சொல்லியிருப்பாங்க. சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ல மிலிட்ரி டெசிக்னேஷனுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாலதிக்ருதா, மகாபாலதிக்ருதானா கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி அண்ட் கேவல்ரி. அதே மாதிரி ஒரு டேர்ம் சேனாதிபதின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது குப்தா இன்ஸ்கிரிப்ஷன்ல இல்லைனாலும் வக்கட்டக்கா எபிகிராஃப்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வைஷாலி சீல்ஸ்ல வந்து ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் மிலிட்ரி ஸ்டோர் ஹவுஸ், அதிகாரணா ஆஃப் தண்டபக்ஷிகா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மகாபிரத்தியரான்றது வந்து சீஃப் ஆஃப் பேலஸ் கார்ட்ஸ். அதே மாதிரி கதையட்ட பத்திகான்றது சூப்பரிண்டென்ட் ஆஃப் ராயல் கிச்சன். வைஷாலி சீல்ஸ்ல வந்து மகாபிரத்தியரா, தரவரா அப்படின்னு இன்னும் சில பர்சன்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அமைத்யா சச்சிவாஸ்ன்றவங்க வந்து டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்றாங்க. ஸ்பைஸுக்குமே நேம் கொடுத்துருப்பாங்க. துட்டகாஸ் அப்படின்னா ஸ்பைஸ். அதே மாதிரி அயுக்தகாஸ்ன்றது வந்து அதர் கேடர் ஆஃப் ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ். யூனிவர்சிட்டியோட எக்கனாமிக் கண்டிஷன், கல்ச்சர், ஆர்ட், லிட்ரேச்சர் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.